செவ்வாய் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். இன்றும் ஒரு தன்னம்பிக்கை பதிவை மீண்டும் மீண்டும் பதிவிடுகையில் அழகு தமிழ் கவிதை கழகம் மிக பெருமை கொள்கின்றது. என் உறவுகளே, பெருத்த எதிர்பார்ப்பை வைத்து எடுத்தடி வைப்பதில் இருந்து மாற்றங்களை ஏற்றிக்கொள்ளுங்கள். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த உலகத்தின் மீது நாம் மனிதனாக பிறந்து விட்டோம். ஆயிரம் தடைகளும் இன்னல்களும் இந்த உலகில் ஏதோ ஒரு விதத்தில் நம்மை தாக்க வந்து கொண்டுதான் இருக்கும். அதையே நினைத்து நம் மனதை குழப்பிக் கொண்டு இருக்கும் நிலை இருந்தால் அடுத்தடி வைப்பதில் கடினங்கள் ஏறிவிடும். என் உறவுகளே, எதையும் பார்த்து ஒரு கை பார்த்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கையை உங்கள் மனதுக்குள் நீங்கள் வளர்க்கும் பக்குவ நிலைக்குள் முதலில் இறங்கல் வேண்டும். பிறகே அழகான இந்த மண்பரப்பின் மீது பிறந்த நம் மனித பிறவி என்பது பேர் அதிசயமான பிறவி. அதை அழகூற அதன் மீது கடந்து விடலாம். நம் எண்ணங்கள் நேர்பட இருக்க எவைகள் நமக்கு கடைபிடிக்க வேண்டியதாக இருத்தல் வேண்டும். நாம் அன்றாட பொழுதை நம் மனதுக்குள் மகிழ்வுகளை ஏற்படுத்தும் விதங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். எண்ணற்ற சூழ்நிலைகள் நம் பார்வைகள் பார்க்கும் நிலை இருந்தாலும் அதில் இருந்து நம்ம என்ன மாற்றங்களை ஏற்படுத்தி நம் உடலுக்குள் அதை ஏற்றிக்கொண்டு அடுத்த நிலையில் நாம் முன்னேறி செல்ல வேண்டுமோ அதை தான் நாம் எடுத்து அதன் மீது தான் பயணத்தை வகுத்து நம் வாழ்நாளை ஓட்ட வேண்டும் என்ற உறுதியான மனதை உங்களுக்குள் நீங்கள் வளர்த்து கொண்டால் தடைகள் என்ன அனைத்தையும் தகர்த்து எறிந்து கிடைத்தது இந்த பூமி பரப்பு. இதன் மீது என் பிறவி பேர் அதிசயமான பிறவி. ஏதேனும் ஒரு இலக்கில் நான் வென்று காட்டுவேன் என்ற நம்பிக்கையை உங்களுக்குள் அது வளர்க்க துளிர்விட காரணங்களாக அமைந்துவிடும். என் உறவுகளே, எண்ணற்ற சூழ்நிலைகளை உங்களுக்கானதாக மாற்றி பெரும் எதிர்பார்ப்பு எதுவாயினாலும் உங்களுக்குள் அதை அடக்குமுறையாக்கி சிறந்த பாதையை தேர்ந்தெடுத்து அதன் மீது பயணத்தை வகுத்து நடத்தும் விதத்தை உங்களுக்குள் வளர்த்து கொள்ளுங்கள். தொடரும் இந்த வாழ்வியலில் இன்னல்கள் எப்பொழுதும் தடைவூறுகள் எப்பொழுதும் இருந்த வண்ணம்தான் இருக்கும். அவைகளையெல்லாம் நாம் மாற்ற நமக்குள் நாம் முதலில் இருத்தல் வேண்டும். வாழ்க்கை என்பது மிக அழகானது. இந்த மண்பரப்பின் மீது இருக்கும் எல்லாம் இயற்கை வளங்களும் நமதானது என்று எண்ணி அழகூற நம் பயணத்தை நடத்த வாழ்வியல் மிக நமக்கு மகிழ்ச்சி தரமாக மாற்றிவிடும். வாழ்க்கை மிக அழகானது. நாம் நமக்குள் இருக்கும் பக்குவ நிலையை அடைந்து அடுத்த நிலைக்கு செல்ல நாம் நமக்குள் இருப்போம். என் உறவுகளே, இன்னல்கள் ஜன்னல்கள் வழியாக வரலாம். அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு பெருத்த இந்த உலகில் வீறு கொண்டு ஒரு நடை போட்டு வாழ நாம் முற்பட வேண்டும்.